அதுக்கு நான் வந்து ஒரு ஸ்டாண்ட் மிக்சரில் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் மாவு பார்த்தீங்கன்னா நான் 1/2 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதையும் இது கூடவே சேர்த்து ஃபஸ்ட்டு ஸ்பீடில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஸ்டாண்ட் மிக்சர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கையிலேயே ஒரு 10 நிமிஷம் நல்லா தேய்ச்சி பிசைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட மாவு ரெடி ஆகிடும். இந்த 1/2 கிலோ மாவு பிசைறதுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1.25 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து நான் ஊற்றிருக்கேன். மாவு எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்த பிறகு ஸ்பீடை வந்து 3ல் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட பரோட்டா மாவு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி எல்லா சைடும் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா உருண்டைகளையுமே தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததான் நம்ம பரோட்டாவுக்கு வீச போகிறோம். எனக்கு வந்து ரொம்ப பெரிய சைஸாக வீசுறதுக்கு வராது, அதனால நான் கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய சைஸ் வர்றதுக்காக இந்த மாதிரி பிடிச்சிட்டு வீசுகிறேன். கொஞ்சம் லைட்டாக பெருசாகி விரிஞ்சு வந்த பிறகு அதை வந்து இதோட ஓரத்தை பிடிச்சி இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நல்லா மெலிசாக எக்ஸ்பேண்ட் ஆகி வரும். இப்போது இது மேலேயுமே கொஞ்சம் லைட்டாக ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பேனில் நான் வந்து ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 3 பரோட்டா அப்படி இல்லைன்னா 4 பரோட்டா செஞ்ச பிறகு இதை வந்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ளஃபியான பன் பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.